இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவரிடம் வருகின்றார்கள், வந்து கேட்கிறாங்க, நீங்கள் மட்டும் தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறீங்க, நாங்களும் நோன்பு வச்சா என்ன? ஏன்னா அதை தடை சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அப்படியெல்லாம் தொடர்ச்சியா நோன்பு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நானும் குடும்பத்தோடு இருக்கின்றேன், வியாபாரம் செய்கின்றேன் சொல்லியிருக்காங்க. ஏனால் நீங்கள் எவ்வளவு இபாதத் செய்தாலும் நீங்கள் சலித்து விடுவீர்கள், ஆனால் அல்லாஹ் சளைப்பதில்லை. அதனால நடுநிலையோடு உங்களுடைய இபாதத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கின்றார்கள். இந்த சஹாபி போறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்க தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறீங்க, நாங்க வைக்க வேண்டாம்னு சொல்றீங்க, விட்டு விட்டு வைங்க, நோன்புகளிலே சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்ற நோன்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களை போன்றவன் அல்ல, எனக்கு உணவும் நீரும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகின்றது சொல்றாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மாமனிதர் தன்னுடைய தோழர்களோடு, சக மனிதர்களோடு, இஸ்லாம் அல்லாத மக்களோடு கூட பழகிய விதம் என்பது மக்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்,